வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். காளான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 1/4 கிலோ காளான் எடுத்து வச்சிருக்கேன். புதினா ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 7-8 பல்லு பூண்டு. இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேன். காளானை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். அது கூடவே நான் அரைச்சி வச்சுருக்க விழுதையும் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் 1 சிட்டிகை. இது எல்லாத்தையும் நம்ம இந்த காளான் கூடவே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 3 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நான் காளானுக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் உப்பு போடுறேன், அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் எண்ணெயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் அரைச்ச விழுதே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது, அதனால் தண்ணி ஊற்றாமல் அதிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும் காளான். அதுக்கப்புறமா நம்ம பிரியாணி செஞ்சுக்கலாம். 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. காளானில் மசாலாலாம் நல்லா ஊறி இருக்கும். இப்போ நம்ம பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர் நல்லா சூடேறினதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கலாம். 4 லவங்கப்பூ, 2 ஏலக்காய், இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, பிரிஞ்சி இலை ஒரு 2, இதையும் போட்டுக்கலாம். நல்லா பெரிய வெங்காயமாக நான் 2 வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் ரொம்ப சின்ன சைஸ் தக்காளி 2 எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. காளான் கூட மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போ இதில் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். எண்ணெயிலே அந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நான் புதினா கொத்தமல்லி எல்லாம் மிக்சியில் அரைக்கும் போதே கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் அரைச்சேன், அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அதிலே நல்லா 5 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். தண்ணியெல்லாம் ஊற்றாமல் நல்லா வதக்கிக்கலாம். எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன். நான் இந்த கிளாஸில் தான் 1 கிளாஸ் அரிசி நான் அளந்துருக்கேன். இப்போது இந்த டம்ளர் ஃபுல்லாக எனக்கு 1/4 கிலோ அரிசி வரும். 1/4 கிலோ காளானுக்கு நான் 1/4 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன். நான் அரிசியை நல்லா ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். அதை இப்போ போட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் இல்லாமல் வெறும் அரிசியை மட்டும் எடுத்து போடுங்க. பிரியாணிக்கு தேவையான அளவு இப்போ உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டிருப்போம் காளானில் மிக்ஸ் பண்ணும்போது. இப்போ எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூடவே நான் தேங்காய் பாலும் ஆட் பண்ண போகிறேன். 1 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைக்கணும். அந்த 2 டம்ளரில் தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு டம்ளரில் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். பாருங்கள், தேங்காய் பாலே 1/2 டம்ளர் வந்துருச்சு. இப்போ அது கூடவே தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 1 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. நான் 2 கிளாஸ் தண்ணி வைக்கணும், ஆனால் பாருங்கள் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கேன். நம்ம காளான் கூட மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுனால கொஞ்சம் அதுவே கிரேவி மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு, அதனால் கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சுருக்கேன் நான். அதே 2 டம்ளர் ஃபுல்லாக வச்சோம்னா தண்ணி நம்ம சாதம் ரொம்ப குழஞ்சா மாதிரி வந்துடும். பிரியாணி எல்லாம் நல்லா உதிராக வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி கம்மியாக வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். நான் எடுத்துருக்கிற குக்கரில் 2 விசில் வச்சா தான் சாதம் நல்லா வேகும். ஆனால் நான் இப்போது 1 விசில் தான் வைக்க போகிறேன். 1 விசில் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை நான் கம்மியில் வச்சிட போகிறேன். அந்த கம்மி ஹீட்லேயே சாதம் நல்லா வெந்துடும். இப்படி பண்ணுறதுனால சாப்பாடு உதிராகவும் நல்லா வரும். 1 விசில் வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். குக்கர் வெயிட் குறைஞ்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு காளான் பிரியாணி. ரொம்ப நேரம் கலக்கி விடாமல் சும்மா லைட்டாக கலக்குங்க. ரொம்ப கலக்குனா சாதம் உடஞ்சிரும், அதனால் லைட்டாக கலக்குங்க போதும். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். நல்லா சூடாக காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். பிரியாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.